தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, இந்த ஜாப் பற்றி நம்ம போட்டிருப்போம். பட் இதில் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. எதற்காக அந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளோட தமிழக முதல்வர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. யார் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இருந்து இப்போ வந்து விஜய் வந்து அந்த இடத்துல வந்து சேஞ்ச் ஆயிருக்காங்க. ஸோ அப்போது இதில் வந்து நிறைய அப்டேட் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் எல்லாமே நீங்கள் ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாப்பில் உங்களால் செலக்ட் ஆக முடியும். ஸோ செலக்ட் ஆகிறது ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். ரொம்ப ஈஸியான ஒரு ஒர்க்கு தான். அதனால வந்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணாலே போதும். ஈஸியாக உங்களால் வந்து செலக்ட் ஆக்க முடியும். ஸோ இந்த ஜாப்போட குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எனி டிகிரி எந்த டிகிரி முடித்தாலும் சரி, அது வந்து பிரச்சனை வந்து கிடையாது. எந்த டிகிரி முடித்தாலும் சரி, உங்களால் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பில் உங்களுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ என்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபீல்டுக்கான அசிஸ்டன்ட் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீல்டு அசிஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கால்நடை ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஆராய்ச்சி நிலையத்தில் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கும்போது இந்த கால்நடைலாம் இருக்கும் இல்லையா, அந்த இந்த சின்ன சின்ன விலங்குகள், அந்த மாதிரி சின்ன சின்ன மாடு, பசு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டன்ட் நீங்கள் போய் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து கிடையாது. ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்து என்ன ஏது அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதை பற்றி நீங்கள் ரிப்போர்ட் கொடுக்கணும். அதான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து புதிய முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து விஜய் அவர்கள், டிவிகே விஜய் அவர்கள் வந்திருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான அஃபிஷியல் அப்டேட் வந்து கிடையாது. பட் அவர் வந்ததுக்கப்புறம் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த சேஞ்சஸ்க்கான இதான் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? மற்றபடி வேறு ஒன்றும் வந்து கிடையாது. இதில் என்ன டீல் அப்படின்றத உங்களுக்கு தெளிவான வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,000க்கும் அதிகமாக, அப்ராக்சிமேட்லி தான் 20,000, 20,000க்கும் அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி தருவதை அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வும் இல்லாமல் உங்களோட குவாலிஃபிகேஷன் மட்டுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்புக்கு உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி ஜாப்புக்கு எலிஜிபிள். இந்த ஜாப்புக்கு உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. புதுசாக நம்மளோட சிஎம் வந்து வந்திருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து புதுசாக அதோட அப்டேட்லாம் கொடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற போது கண்டிப்பாக அந்த ஜாப்பில் செலக்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ அதனால் தயவு செஞ்சு யாருமே அந்த ஜாப் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஆண்களும் சரி பெண்களும் சரி ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், உங்களுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே இருக்கும், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ப்ராப்பராக அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு ப்ராப்பராக அந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக வந்து இருக்கும். ஸோ நிறைய பேர் யோசிப்பீங்க, ப்ரோ ஒரே லிங்க் தான் இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லாம் யோசிக்காதீங்க. ஏன்னா மேலே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதற்கு கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும். இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான லிங்க்கோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்கை வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ப்ராப்பராக கிளிக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் ஒன்றுக்கு ஒன்று அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும், அதற்கு இருந்தாலும் உங்களுக்கு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சொல்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் இந்த ஜாப் உங்களுக்கு சூட்டபிள் இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு யாருக்காவது சூட்டபிளாக வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ முடிஞ்ச அளவு ப்ராப்பராக வீடியோ பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுட்டு நீங்களும் ஒன் டைம் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே, நம்ம அந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுக்கல. பட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷனாக ப்ராப்பராக அப்ளை பண்ணாலே போதும். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம அப்ளிகேஷனுக்குள்ளே வந்து வந்துடலாம். ஸோ அப்ளிகேஷனோட இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜில் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பேஜுக்கு அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து கிடைக்கும். நீங்கள் அப்ளிகேஷனோட 2 பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துகிட்டு நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஒரு ப்ளூ கலர் பென் எடுத்து ப்ளூ கலர் பெனில் ஃபில் பண்ணிக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. நீங்கள் ஆனா பெண்ணா அப்படின்றத வந்து நீங்கள் இந்த டிக் மார்க் பண்ணி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/5/2026 இந்த தேதி மாதம் வருடத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன ஏஜ், உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களோட நேட்டிவிட்டி கேட்பாங்க, உங்களோட ஊரோட பேரை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஃபாதரோட நேம் கேட்பாங்க, உங்களோட தந்தையோட பேரை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் கம்யூனிகேஷன் அட்ரஸ் வந்து கேட்பாங்க, உங்களை கான்டாக்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கேட்பாங்க. ஸோ மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கவர்மெண்ட் ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பர்சனல் மொபைல் நம்பர், பர்சனல் இமெயில் வந்து கொடுங்க. எதுக்குன்னா இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது அந்த நம்பருக்கு தான் அந்த கால், அது இமெயில் வந்து பண்ணுவாங்க. உங்களாலையும் வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக மட்டும்தான்.
நெக்ஸ்ட் உங்கள் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் இதில் டிகிரி தான் கேட்டிருக்காங்க அப்படின்றனால நீங்கள் டிகிரியில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க, நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்களா, அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா பெர்சன்டேஜ் மட்டும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் உங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்பாங்க. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ நான் அதே ஒர்க்லாம் பண்ணல ப்ரோ, நான் இப்போ தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நீங்கள் பண்ண தேவையில்ல, அப்படியே நீங்கள் விட்டுலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன ஒர்க் பண்ணீங்க, எத்தனை மாதம், எத்தனை வருடம், எத்தனை நாட்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற விஷயங்கள் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்கேஸ் இந்த ஜாப் ரிலேட்டடாக நீங்கள் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, அவார்ட்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு இது ரிலேட்டாக ஒர்க் பண்ணி அது மூலமாக நீங்கள் ஏதாவது பெனிஃபிட்டு இல்லை யாருக்காவது ஹெல்ப் பண்ணி அது கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு அஃபிஷியலாக வந்து அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த அவார்ட்ஸ் என்ன அப்படின்றது நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா அதையும் நீங்கள் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு டிரைவிங் லைசன்ஸ் டீட்டெயில் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிரைவிங் லைசன்ஸோட நம்பர் இருக்கும் தெரியுமா, அந்த நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ஸ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்பாங்க. உங்களோட ப்ரெசன்ஸ் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றத நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு எனி அதர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதில் உங்களுக்கு இருந்துச்சு, அதாவது நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது, நீங்கள் அதுக்காக ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க, இல்லை நீங்கள் அதன் மூலமாக ட்ரெயின் ஆகியிருக்கீங்க அப்படின்னா அந்த விஷயம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் அதையுமே விட்டுட்டு நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் வேறு என்னமோ கிடையாது, சிம்பிளான விஷயம் மட்டும்தான். இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாப்பில் முழு விதமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க, யாரோட தூண்டுதலும் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷனில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான விஷயம் தான், இதை பற்றி யாருமே ஒரி பண்ணிக்காதீங்க, அதை வந்து அப்படியே விட்டுருங்க. நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் மட்டும் தான் இதில் கொடுத்துருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் எந்த வித கவலையும் பட தேவையில்ல. நெக்ஸ்ட் நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட பிளேஸு, எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதோட டேட், இன்றைக்கி அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கான டேட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த இடத்துக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நேர்காணல் தான் சொல்லியிருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் இன்டர்வியூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி வாக்கிங் இன்டர்வியூ தான் அதில் வந்து இருக்கும். ஸோ வாக்கிங் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 18/5/2026. ஸோ நேர்காணல்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஈரோடில் வந்து இருக்குது, அதாவது அந்தியூர் தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா ஈரோடில் பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நேர்காணல் வந்து நடக்க போகுது. சரியா? ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன டிகிரி இருந்தாலும் ஓகே, ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். முன்னாடியே சொன்ன மாதிரி 21-40 வயதுக்குள்ள வந்து இருக்கணும். இந்த தேதியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த தேதிக்குள்ளே தான் உங்களுக்கு 21-40 வரைக்கும் இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. மாதம் 20,000க்கும் அதிகமான சேலரி. சரியா? ஸோ எல்லா விஷயங்களும் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நான் சொல்லிப்பேன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் யாரும் புரியலை ப்ரோ என்ன புரியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஏன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே காலையில் ஒரு 10 மணிலேருந்து அதுக்கப்புறம் 4 மணிக்குள்ளே இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கூட அவங்க வந்து டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேவா இருந்தால் மட்டும் இந்த ஜாப்க்கு தாராளமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ப்ராப்பராக வந்து அப்ளை பண்ணுங்கள்.